மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தாவில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. பட்டாசு தொழிற்சாலையில் பெரும் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது உயிரிழப்பு 11ஆக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து விசாரணை நடத்த 6 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். மிக தீவிரமாக காயமடைந்தவர்கள் போபால் உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக உடனடியாக அழைத்துச் செல்லப்பட்டனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. காயமடைந்த மற்றவர்களின் நிலை எப்படி இருக்கிறது நிரஞ்சன்? பூங்குழலி, அச்சமளிக்கக்கூடிய வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் மத்திய பிரதேச தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. முதலில் 3 என்று இருந்த நிலையில் பிறகு 6ஆக உயர்ந்தது, 8ஆக உயர்ந்த நிலையில் தற்பொழுது 11ஆக அதிகரித்திருக்கிறது என்பதை தான் நாம் தற்பொழுது வருத்தத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேச மாநில அமைச்சர் உதய் பிரதாப் சிங் அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். இருந்தாலும் அவர் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் மிக மோசமாக காயமடைந்திருக்கிறார்கள். 80 டிகிரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, அதாவது பொதுவாக 35 டிகிரி தீக்காயம் ஏற்பட்டால் அவர்கள் சுலபமாக குணப்படுத்திவிடக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். 50க்கு மேல் தாண்டுகிறது என்றால் சற்று கடினமானதுதான். ஆனால் இந்த வெடி விபத்தில் சிக்கி காயமடைந்திருக்கக்கூடிய சிலருக்கு 80% அளவிற்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மற்ற செய்தியாளர்களிடமும் நான் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் சற்று கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் போபால் உள்ளிட்ட மற்ற நகரங்களிலிருந்து மருத்துவர்கள், நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது குளிர்காலம் என்பதால் ஓரளவிற்கு அந்த ஒரு பெரிய அளவிலான தாக்கம் இருக்காது, விரைவில் மீட்டுக் கொண்டு வந்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மருத்துவர்கள் கூறி வருகிறார்கள். மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். உயர் சிகிச்சைக்கான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் தற்பொழுது ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்தின் முக்கியமான விஷயம் என்பது உயிரிழப்பின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால் நிறைய பேர் மிக மோசமான முறையில் காயமடைந்திருக்கிறார்கள். தீக்காயம் ரொம்பவும் மோசமாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு அந்த புகை ஏற்பட்டவுடன் அதனை சுவாசித்திருப்பது என்பது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் மருத்துவர்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த எண்ணிக்கை, இதற்கு பிறகு நாம் இந்த மாதிரியாக உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்ற ஒரு செய்தியை வெளியிடும் நிலைமை வரக்கூடாது. பணி அதுதான். இருந்தாலும் சற்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நேரங்களில் சிகிச்சை நடந்து வருகிறது என்ற ஒரு செய்தியை மட்டும் நாம் தொடர்ந்து வெளியிடுவோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் தற்பொழுது இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி நிரஞ்சன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.